Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், அதாவது கரண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் நடந்துச்சு. எக்ஸாமினேஷனும் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. இது சம்மந்தப்பட்ட வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன். இன்னும் அந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்கள், அதாவது டேட்ஸு, மார்க், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கிளியராக பேசலை. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் அரியரை பற்றி அதில் ஒன்றுமே சொல்லவே இல்லையே, அது ஒன்லி ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு சில பேர் கொரி போட்டிருந்தாங்க. இன்னொரு சில பேர் இருந்தாலும் எப்போவுமே நெகட்டிவாக தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு நெகட்டிவாக பேசணுங்கிறதோ இல்லை உங்களை டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதோ எனக்கு அல்டிமேட்டாக அந்த எய்மே கிடையாது. அது எல்லா விடையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். முழுக்க ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம இருக்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கரெக்டாக கொண்டு போய் ஆத்தன்டிக்கேட்டாக சேர்த்த முடியுமா அப்படின்னு தான் அந்த முயற்சியை தவிர வேற யாரையும் டியூமேட் பண்ற மாதிரியோ இல்லை அரியர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை ஒரு வித்தியாசமா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு 100% கிடையாது. இன்ஃபேக்ட் நானும் அரியர் வச்சு பாஸ் பண்ண ஒரு கேண்டிடேட் தான். அரியர் என்பது ஒருத்தனுடைய வாழ்க்கையோட முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். அங்கேருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப்ல எவ்வளவு சமாளிக்க முடியும், எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோட் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறீங்க, தப்பே கிடையாது. அது உங்களுடைய அது சுய வெறுப்பு அது நம்ம மறுக்கல. இருந்தாலும் கூட யாரையுமே நம்ம டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோ கொடுக்கல. நீங்கள் முயற்சி பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்முங்க. ஒருவேளை தமிழக அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஜிஓ வராமல் இருந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி தான் மேலே வந்திருப்பீங்க. ஸோ முயற்சிக்கு என்றைக்குமே ஒரு நல்ல வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்கிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்குறோம். ஒருவேளை நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப நெகட்டிவாக இருந்ததுன்னா வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சேனலில் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ அந்த சேனல் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆஸ் ஒரு எஜுகேஷனிஸ்டாக நம்ம கடந்து வந்த பாதையில் கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்தால் அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் எப்போ இருந்தாலும் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும், சில பேர் ஃபாஸ்ட்டாக போவாங்க, சில பேர் ஸ்லோவாக போவாங்க. பட் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த விதத்தில் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இந்த வருஷம் இப்போ நடக்கிற, அதாவது நம்ம ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட் செமஸ்டர் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட இன்னும் கிளியரான விஷயம் தான் இந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் செமஸ்டர் ரெகுலேஷன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் ரெகுலேஷன் 13 இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 15 இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 14 இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 17 இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு அவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் கம்பல்சரியா ஆன்லைன் மோட்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்தாலும், ஒருவேளை காலேஜ் ஓபன் பண்ணா எக்ஸாம் ஹேண்ட் ரிட்டனா, அதாவது நம்ம எப்பவுமே எழுதுற மாதிரியான நார்மல் மோட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லி எங்கேயுமே அவங்க கொடுக்கல. ஃபுல்லா ஆன்லைன் மோட்ல தான் இந்த செமஸ்டர் பொறுத்தவரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஆனா அதே சமயத்துல பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் அங்க இருக்கக்கூடிய அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன், அங்க இருக்கக்கூடிய அந்த கொரோனாவில் இருக்கக்கூடிய தாக்கத்தை பொறுத்து ஒருவேளை நேரடியாக நடத்த வேண்டிய கட்டாயங்கள் இருக்கக்கூடிய லெபார்டரி, அதாவது டைரக்டா நீங்க போய் லேப்ல செஞ்சுதான் பண்ணணும்னு இருக்கக்கூடிய அந்த லெபார்டரிக்கு மட்டும் டைரக்டா எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இதர லேப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு ப்ரோக்ராமிங் இருக்கு, அதாவது நீங்க டைரக்டா அங்க போய் பண்ண வேண்டாம், உங்களுக்கு சிஸ்டம் வச்சு எல்லாமே பண்ண முடியும். ஒரு சிமுலேஷன் பேஸ்டு இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல்ல பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் இருக்கும், மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா டிராயிங் இருக்கும். அந்த மாதிரியான நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பண்ணாம கம்ப்யூட்டர் வச்சே பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த லேபை நீங்க தாராளமாக ஆன்லைன் மோட்ல பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக வர வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும் அதை மட்டும் நீங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு பார்த்து டிசைட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே கம்பல்சரியா நீங்க அகாடமிக் கோர்ஸ் டீன் கிட்டையும் அதே மாதிரி சிஓஇ கிட்டையும் நீங்க கம்பல்சரியா பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுங்கிறது கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரியில எம்சிக்யூ டைப், அதாவது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். மொத்தம் 60 மார்க்குக்கு கேள்வி கேட்க போறாங்க. இந்த 60 மார்க்கை 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது 30 into 1 மார்க் கொஸ்டின், 30 into 1 30 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய திங்கிங் லெவல் அல்லது ரிமெம்பரன்ஸ் லெவல் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். திங்கிங்கிறது கூட அதிகமாக வராது, ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதா. அதாவது உதாரணத்துக்கு நீங்க ஒரு டெஃபினேஷன் இருக்கு, அதை ஈஸியாக உங்களால் ஞாபகத்துக்குள்ள கொண்டு வருவீங்க. அந்த மாதிரி டெஃபினேஷன் பேஸ்டு, இல்லை ஒரு பிரின்சிபல் மாதிரியான ஒரு சில விஷயங்கள், இல்லை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷன் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ல ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் 1 மார்க் கொஸ்டினா கேட்க போறாங்க. அதுல 30 கேள்விகள் கேட்க போறாங்க. அது போக இன்னும் 15 கேள்விகள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அப்ப 2 மார்க்ஸ் into 15 கொஸ்டின்ஸ்,
அப்போ 2 × 15 30, அப்போ 30 மார்க் இங்கே 2 மார்க்கில் வரப்போகுது. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக அனலிட்டிக்கல் டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சின்னதாக சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லா பிரான்ச்சஸுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் எல்லாமே தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த தியரி கொஸ்டினில் கொஞ்சம் அந்த ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியோ இல்லை கிரியேட்டிவிட்டி இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அது இருக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ மொத்தம் 60 கேள்விகள் நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸும் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் 1 hour எக்ஸாமினேஷன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கமிங் டு த லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து அன்னைன்ஸில் அப்ரூவல் வாங்கிட்டு வெர்ச்சுவல் லெபார்டரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நம்ம ஐஐடிஸ்லேருந்துலாம் வந்து டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வந்து வெர்ச்சுவல் லேப் அப்படிங்கிற லேப் நடத்துறாங்க. நிறைய கேம்பஸில் அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில கேம்பஸஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் மோடில் அவங்க இருக்கக்கூடிய சர்க்கியூட் டயக்ராம்ஸு மற்ற அந்த ப்ரொசீஜர்ஸு அப்பேரன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே ஆன்லைன் மோடில் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் மோடில் நடத்தினவங்களுக்கும் ஆஃப்லைன் மோடில் நடத்தினவங்களுக்கும் அவங்க எக்ஸாம்ஸை ஒருவேளை வெர்ச்சுவல் மோடில் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண முடிஞ்சால் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக நேரில் வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை காலேஜ் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வர வச்சு லேப் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லேப்பை பொறுத்த அளவுக்குமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே காலேஜுக்குள்ளே வந்து செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறத மட்டும் காலேஜில் வச்சு செஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணக்கூடாது, ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 3 மோட், வெர்ச்சுவல் மோடில் எக்ஸாம் கிளாஸஸ் நடந்திருக்குது, ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் நடந்திருக்குது. இனிமேல் தேவைப்பட்டால் காலேஜுக்குள்ளே போய் லேபை கற்றுக்கிட்டு அந்த லேப்லேருந்து நீங்கள் பண்ண போறீங்க. மினிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்களோ அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கான ரெக்கார்டு, அதுக்கான அப்சர்வேஷன் நோட் கம்பல்சரியாக இருக்கணும். இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அமுச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியுங்கிறது கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லேபுக்கும் தியரிக்கும் சம்மந்தப்பட்ட அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம கிளியராக வந்திருக்குது. மார்க், மினிமம் மார்க் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் இப்போ நிறைய ரெகுலேஷன்ஸ் உள்ள வரதுனால ஒவ்வொரு ரெகுலேஷன்லையுமே என்ன மினிமம் மார்க்னு சொல்லியிருக்காங்களோ அதே இதை வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெகுலேஷன் 1க்கும் இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகுலேஷன்ஸ் 45 மார்க்ஸ் வந்து மினிமம் பாஸ், இன்னொரு ரெகுலேஷன் வந்து 50 மார்க்ஸ் மினிமம் பாஸ்னா, ஸோ அந்த எந்த ரெகுலேஷன் அவங்க வராங்களோ அந்த ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மினிமம் பாஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸில் 2 விதம். அதாவது இப்போ கரண்ட் எக்ஸாம் இப்போ நடந்த பேண்டமிக் பீரியடில் நடந்த ஒரு ஆன்லைன் மோடில் நடந்த எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் டைரெக்டாக இப்போ வந்து இந்த எக்ஸாமை எடுக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதாவது ஃபைனல் இயர், போன வருஷம் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி வந்தவங்களுக்கு எந்த இஷ்யூக்களோ அவங்க வந்து இந்த எக்ஸாமை டைரெக்டாக வந்து உள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அரியர் வச்சிருந்தவங்க அந்த கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுக்கான விஷயங்களை பொறுத்தளவில் எதுவுமே சொல்லப்படலைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. உண்மையிலே டைரக்டா எதுவுமே சொல்லலைங்க. அவங்க என்ன அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, அரியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வி ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட், நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம். இதே பேட்டர்ன் ஒவ்வொரு ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பேட்டர்ல தான் எக்ஸாம் நடத்த போகிறோம், அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிலேருந்து எங்களுக்கு எந்த ஆர்டர் வரல. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, கோர்ட்டில் கேஸோட வெர்டிக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வந்து ஆன்லைன் மோடில் இதே மாதிரி எம்சிக்யூ டைப்பில் இந்த 60 மார்க்ஸுக்கு 1 hour எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் தயாராக இருங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்டர் அப்படிங்கிறத மட்டும் உங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்பிஏ பிஜிஏ பொறுத்தவரை வந்து இப்போ எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் எம்பிஏ பண்ணியிருப்பாங்க, எம்சிஏ பண்ணியிருப்பாங்க, எம்எஸ்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ரெகுலேஷன் 9 அண்ட் ரெகுலேஷன் 13, ரெகுலேஷன் 2018 அப்படி இந்த ரெகுலேஷன் வராங்க. இவங்களுக்கும் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிஜியை பொறுத்தளவுக்கு அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்குமே கொஸ்டின் பேட்டர்ன் ஒன்று தான். அரியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் மோட் எடுக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, இதுதான் எக்ஸாம்பிள். அவங்க எல்லா சைடும் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கரண்ட் செமஸ்டர் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸாம் நடக்க போகுது. அரியர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவில் மட்டும் அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இருந்து ஆர்டருக்காகவும் கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த கேஸுக்கான ஆர்டருக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது அவங்க வந்து அங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுங்க. ஸோ இதை தவிர வந்து லேபை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய லேபாக இருந்தால் இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை பேட்ச் வைஸாக கூப்பிடுவாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த காலேஜஸில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்லாட் போட்டு நடத்துவாங்க. இப்போ இதுவே அட்டானமஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அட்டானமஸ் காலேஜில் வந்து இந்த மார்க்கை பொறுத்த அளவில் அவங்க வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அவங்களும் எம்சிக்யூ டைப் நடத்தணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ரெகுலராக சிஇஓட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
அவங்க ஒரு அப்ரூவல் வந்து தனியாக வாங்கணும். ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு மாதிரி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுடைய அட்டானமஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு விஷயம். இப்போ மார்க்கை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னு கேட்டாங்கன்னா, இது 60 மார்க்ஸ் நடத்த போகிறாங்களே சார், இது எப்படி சார் எடுத்துப்பாங்க? இந்த 60 மார்க்ஸை ஈக்குவலண்ட் 100 மார்க்ஸை கன்வெர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த வருஷத்துக்கு மட்டும்தான். இப்போ இந்த பேண்டமிக் கண்டிஷனால எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது இந்த செமஸ்டருக்கு மட்டும் பொருந்தும். இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருங்க. அப்போ 60 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க, அது ஈக்குவலண்ட்டாக 100 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கா சார் அப்படின்னா, அஃபிலியேட்டட் காலேஜஸில் வரவங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. பட் அட்டானமஸ் காலேஜில் இருக்கிறவங்க ஒருவேளை அந்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அவங்க இன்டர்னல்ஸ் ஒன்று கன்சிடர் பண்ணாங்க, அந்த இன்டர்னலில் ஒரு அட்டண்டன்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா 3 எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க. இப்போ நிறைய காலேஜில் வந்து 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாமை பொறுத்தும் அங்கே இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸை பொறுத்தும் இன்டர்னலுக்கு ஒரு சில வெயிட்டேஜஸ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் நினைச்சா கொடுக்கலாம். அது வந்து அவங்க கொடுக்கணும். பட் அதுக்கு வந்து அப்ரூவல் அவங்க சிஇஓக்கு வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அட்டானமஸ் டிஃப்ரெண்ட், அஃபிலியேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட். அதை பற்றி தான் நம்ம கிளியராக பேசிட்டு இருக்கிறோம். இதை தவிர இப்போ பிஆர்க்கு இல்லை வந்து எம்ஆர்க்கு எம் பிளான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து மட்டும் எக்ஸாமினேஷனை 2 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பேசுனதெல்லாம் வேற சப்ஜெக்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் 2 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு காம்பனண்ட் என்னன்னா 80% MCQ டைப் அவங்க எடுக்க போறாங்க. இந்த 80% தியரட்டிக்கலா அவங்களுக்கு அவங்க படிச்சதுல வந்து தியரட்டிக்கலான கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கப்படும். அதுக்கு 80% வெயிட்டேஜ். ஆனால் அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் மோட்ல வைவா வாய்ஸும் நடத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல அவங்க படிச்ச சப்ஜெக்ட்ல வந்து வைவா வாய்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணப்படும். இந்த வைவா வாய்ஸுக்கு 20% மார்க் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ 80+20 100% இவங்களுக்கு எவாலுவேட் ஆகும். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, பிஆர், எம்ஆர், எம் பிளான் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ரெகுலேஷன்ல இருந்தாலும் இது பொருந்தும் அப்படிங்கிறது அவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா கன்சல்டேட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, இப்போ பிஇ பிடெக் யூஜியில் ஃபுல் டைம் பார்ட் டைம் பண்ணுறவங்களும், எம்இ எம்டெக் வந்து பிஜியில் ஃபுல் டைம் பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் இந்த நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அதாவது செல்லும். இது எல்லா ரெகுலேஷனுக்கும் செல்லும். ஈவன் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் காம்படிட்டிவ் தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன செமஸ்டரில் இப்போ எண்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க இல்லையா, ஃபைனல் இயரில் வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒருவேளை அரியர் வந்திருந்தா அவங்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்டா இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி இப்போ வந்து ஃபெயில் ஆகி கொஞ்சம் பேர் வந்து இந்த ஏற்கனவே கரண்ட் எக்ஸாம் எழுதி அதில் கொஞ்சம் பேருக்கு வந்து அரியர் வந்திருக்கு. கொஞ்சம் பேருக்கு அரியர்ஸ் வந்திருக்கு. இந்த அரியர் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்டர்னல் மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணல. ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, 70% ஆஃப் த மார்க்ஸை அவங்க ஃபைனல் இயர் வரைக்கும் என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுலேருந்து 70% மார்க் எடுத்துக்கிறதாகவும், 30% மார்க் வந்து இப்போ நடக்க போகிற ஆன்லைன் மோட்லேருந்தும் எடுக்க போகிறாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, போன செமஸ்டரில் எக்ஸாம் எழுதி கிளியர் ஆகாத அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த வருஷம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 70% ஆஃப் த மார்க்ஸ் ஃப்ரம் தி சிஜிபிஏ, அவங்க இதுக்கு முன்னாடி எர்லியராக இருந்த சிஜிபிஏலேருந்து 70% கிராப் பண்ண போகிறாங்க. இப்போ எழுத போகிற எக்ஸாம்லேருந்து 30% வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தும். அரியர்னா எந்த அரியர்னா, கரண்ட் இயரில் இப்போ எழுதின ரீசெண்டாக போன ஏப்ரல் மே எக்ஸாம் வந்து செப்டம்பர் நடந்தது இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கு மட்டும் இது பொருந்தும். இது ஒன் டைம் மட்டும்தான், நெக்ஸ்ட் டைம் இந்த இது கிடையாது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய லேப்ல 100% வெயிட்டேஜ் எப்படின்னா, அவங்களுடைய கண்டினியூவஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூவஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திருக்காங்களோ, எத்தனை எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸசைஸை மட்டும் அதை பேஸ் பண்ணி அதுக்கு இருக்கிற ரெக்கார்டு மார்க்ஸ், அது இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் மார்க்ஸை பேஸ் பண்ணி பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் ஆன்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு 100% வெயிட்டேஜும் அதுலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஓரியன்டாக இருந்தால், தேவையாக இருந்தால் மட்டும் கேம்பஸ்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எவாலுவேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆல் எக்ஸாம்ஸ் ஆர் கம்பல்சரி இன் ஆன்லைன் மோட் எக்ஸப்ட் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது மட்டும் தேவைப்பட்டால் கேம்பஸ்ல போய் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கிறோம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், பிஆர் எம்ஆர் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கிறோம், அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். இந்த ஸ்பெஷல் அரியர் கேஸை பற்றி மட்டும் இன்னும் எங்கேயும் எதுவும் கொடுக்கப்படலை. மேபி கோர்ட்னுடைய வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷனை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா ஃபர்தராக நம்ம வீடியோவில் அந்த அப்டேட்ஸை கொடுக்குறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எம்சிக்யூ டைப்புங்கிறனால முதல் நம்ம எக்ஸாமினேஷனை வந்து எடுக்கிறோம். போன தடவை ட்ரையல் பார்த்த மாதிரி
இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் படித்தா மட்டும்தான். ஜஸ்ட் லைக் நம்ம தியரி எழுதுற மாதிரி இது இருக்காது. கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும். நல்ல அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட் எக்ஸாமினேஷன் இருக்கிறதோ இல்லை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த புக்ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் சிலபஸ் கூட கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள். வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தனா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்றும் உங்களுடன் சுரேஷ். பாய்.